வணக்கம் உறவுகளே, தமிழ்குடி சொந்தங்களே. தமிழ்நாட்டில் பூர்வீக தமிழர்கள் இந்த கோனார் சமுதாயத்துடைய வரலாறை ஒரு கூட்டம் திருடுவதற்கு முயற்சிக்கிறார்கள். காரணம், கோனார் சமுதாயத்தில் தொழில் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ ஆடு மாடு விவசாயம் இதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வாழும் இந்த சமுதாயத்து மக்கள் அரசியல் அவ்வளவா தெரியாது. யாரு கூட சண்டை போடக்கூடாது, அடுத்தவனுடைய சொத்தை திருடக்கூடாது, அடுத்தவனுடைய வரலாறு திருடக்கூடாது, அடுத்தவனுக்கு இடையூறு செய்யக்கூடாது. ஏன்னா நமக்கு அனைத்து சமுதாயமும் சமமான் என்றுதான் வாழ்கிறார்கள். இங்கே இருக்கின்ற ஆதிக்க ஜாதி வரி பிடித்த ஒரு கூட்டம் இந்திய சுதந்திர போராட்ட மாவீரர் அழகுமுத்துக்கோன் வரலாறு தெரியாதவர்கள் அதை தான் சமுதாயத்திற்கு சொந்தம் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அழகுமுத்துக்கோன் ஒரிஜினல் கோனார் சமுதாயத்தை சார்ந்தவர். அவருக்கு சேர்வைக்காரர் பட்டம் இருக்கிறது. இன்னைக்கு செவத்தச்சாமியாக இருக்கட்டும், வனஜா அம்மா அவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய தங்கச்சியாக இருக்கட்டும், அந்த குடும்பம் அழகுமுத்துக்கோனுடைய வாரிசு. இதுவரை அவர்கள்தான் அந்த அழகுமுத்துக்கோனுக்கான அனைத்து விதங்களையும் செயல்படுத்துகிறார்கள். அந்த மக்கள் அந்த ஊரில் அவங்க இருக்கிறாங்க. ஐயா செவத்தசாமி இறந்து விட்டார், வனஜாமா அவங்க இறந்து விட்டாங்க. அவங்க தங்கச்சி தான் இப்போ அழகுமுத்துக்கோனுடைய அந்த நல்லது கெட்டதை பார்த்து கொண்டு இருக்காங்க. புதிதாக ஒரு கூட்டம் நாங்கள் தான் அழகுமுத்துக்கோனுடைய வாரிசு என்று சொல்கிறார்கள். அவர்கள் அழகுமுத்துக்கோன் வாரிசாக இருந்தால் முதலில் அவர்கள் அப்பா யார், அவங்க அப்பாவோடைய அப்பா யார், அவங்க அப்பாவோடைய அப்பா யார், ஒரு 3-4 தலைமுறையுடைய ரெக்கார்டு கொடுக்கணும். நீ அழகுமுத்துக்கோனை விட அழகுமுத்துக்கோன் கோனாரா தேவரான்றதை நாங்கள் பார்த்துக்கிறோம். இந்த சொல்கிற நபர்கள் தேவர்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது அழகுமுத்துக்கோனை, அந்த நபர்கிட்ட நான் கேட்குறேன், உங்களுடைய 3 தலைமுறையோட ரெக்கார்டு கொடுங்க. அது போக வனஜா அம்மாவை சொந்தம் கொண்டாடுற நீங்கள், வனஜா அம்மாவுடைய குடும்பத்தை நீங்கள் சொந்தம் கொண்டாடுற நீங்கள், அவங்க கோனார் என்று சொல்லும்போது நீங்கள் மட்டும் ஏன் தேவர்னு சொல்கிறீங்க? இங்கே இருக்கிற தமிழ் சமுதாயத்திற்குள் இரு சமூகத்திற்குள் பிரச்சனைகளை தூண்டிவிட்டு ஆதாயம் தேடுகின்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் உழைக்க மாட்டார்கள். அவர்கள் அடுத்தவர்களுடைய உழைப்பை ஆட்டைய போடக்கூடியவர்கள், அடுத்தவருடைய சமுதாயத்துடைய வளர்ச்சியை ஆட்டைய போடக்கூடிய. இங்கே கேள்வி கேட்டால் வெட்டுவது, குத்துவது, கொலை செய்வது, ரவுடிசம், இதை தவிர அவர்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. அன்பு என்றால், அன்பு பாசம் என்றால் அவர்களுக்கு தெரியாது. இங்கே எல்லா சமூகத்தையும் மிரட்டியே வாழ்ந்து விட்டார்கள். அவர்களுடைய பயத்தினால் நீங்கள் தேவராக மாறியிருக்கலாம். உண்மையிலே சீவலப்பேரி பாண்டி என்பவர் ஒரு தேவர் சமூகத்தை சார்ந்தவர். அவர் போலீஸுக்கு பயந்து கொண்டு மற்றவங்க நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க என்பதற்காக கோனார் என்று ஒரு படத்தில் சொல்லியிருப்பார். காரணம், அவர் நல்லவரா கெட்டவரா என்பது யாருக்கும் தெரியாது. கோனார் சமுதாயம் நல்ல மனிதர்கள். அவர்கள் யாரும் ஏமாற்ற மாட்டாங்க, திருட மாட்டாங்க, கொள்ளையடிக்க மாட்டாங்க. அவர்களை நம்பி நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம்ன்றக்காக சில பேர் யாரும் எந்த ஜாதின்னு கேட்டு தான் பக்கத்தில் வச்சுக்கிறோம். அதுக்காக சீவலப்பேரை பாண்டி நான் கோனார்னு சொல்லித்தேன் அங்கே போய் அடைக்கலமாகிறார். அப்போ இந்த உலகத்தில் அனைத்து சமுதாய மக்களும் நல்லா இருக்க வேண்டும், அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைக்க வேண்டும், அனைத்து சமுதாய மக்கள் கூட வாழ வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கை. இதை சில பேர் பயன்படுத்தி கொண்டு அழகுமுத்துக்கோனுக்கு தேவர் சமுதாயத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இது ஒரே ஒரு குடும்பத்தை சார்ந்த நபர். வனஜாவை சொந்தம் கொண்டாடும் நபர், செவத்தசாமியை சொந்தம் கொண்டாடும் நபர், அந்த வனஜாவுடைய குடும்பத்தை சொந்தம் கொண்டாடும் நபர் நான் தேவர் என்று சொல்லிக்கொண்டு இந்த சொத்து பிரச்சனை, அவர்களுக்குள்ள இருக்கிற குடும்ப பிரச்சனை, அவர்கள் சொத்துக்காக ஒரு நாடகத்தை ஆடி திருட நினைக்கிறார்கள். வரலாறையும்
இந்த கோனார் சமுதாயத்துடைய அடையாளத்தையும், நீங்கள் யார் வேண்டுமானாலும் இருங்கள், அது உங்களுடைய குடும்ப பிரச்சனை. இந்திய சுதந்திர போராட்ட மாவீரன் அழகுமுத்துக்கோன் இனிமேல் யாருக்கும் சொந்தம் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கும் சொந்தம். இப்போது எடுத்து நடத்த நாங்கள் தான், எங்களுக்குத்தான் அது சொந்தம். நாங்கள் அதற்காக எவ்வளவு உழைத்திருக்கிறோம். 15-16 ஆண்டு காலம் அழகுமுத்துக்கோனை தவிர நாங்கள் எதையுமே எடுத்து பண்ணதில்லை. இன்றைக்கி மதுரையில் மாவீரன் அழகுமுத்துக்கோன் ஆட்டோ சங்கம் இருக்கிறது. கூடிய விரைவில் மாவீரன் அழகுமுத்துக்கோன் சிலை மதுரையில் கண்டிப்பாக திறப்போம். அதற்காக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டிருக்கும்போது சில ஆதிக்க ஜாதி வெறி பிடித்த கூட்டங்கள் தங்களுடைய அடையாளம் மாதிரி சொல்லிக்கொண்டு எங்கள் சமூகத்திற்குள் பிரிவினைகளை உருவாக்குவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். அதெல்லாம் நீங்கள் அந்த காலத்தில் எங்கள் சமுதாயத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு மாமியார் மச்சான் பங்காளி சித்தப்பான்னு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு ஏதாவது கேள்வி கேட்டால் அடிக்கிறது, வெட்டுறது, குத்துறது, கொலை பண்ணுறது, அவனுடைய சொத்துக்களை அபகரிக்கிறது, அவனுடைய வரலாறு திருடுறது, அது அந்த காலம். இந்த காலத்தில் அதெல்லாம் நடக்காது. ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தையும் ஒன்று திரட்டி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆதிக்கம் ஜாதி யாரெல்லாம் பண்ணுகிறார்களோ தேர்தலில் வீழ்த்துவதுதான் என்னுடைய நோக்கம், தாய்நாடு மக்கள் கட்சியுடைய நோக்கம். என்றும் இந்த மக்களுக்காகவும் இந்த தமிழ் மண்ணுக்காகவும் போராடுவோம். கோனார் சமுதாய மக்கள் முதல் விழிப்புணர்வோடு இருங்கள். நீங்கள் யாதவர் என்று சொல்வது இழிவு அல்ல, ஆனால் அதை சொல்லாதீர்கள். உங்கள் அடையாளம் கோனார், இடையர், ஆயர், இது உங்களுடைய அடையாளம். இதை நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்கன்னா நாய்க்கர்களும் நாளைக்கு நாங்களும் கோனார் தான், அழகுமுத்துக்கோன் எங்களுடைய சொத்து தான் என்று திருடுவார்கள். நாய்க்கரும் தேவரும் ஒன்று தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த 2 சமூகம் சேர்ந்து மற்ற சமூகத்தை வீழ்த்த நினைப்பார்கள், மற்ற சமுதாயத்துடைய வரலாறை ஆட்டைய போட நினைப்பார்கள். விழிப்புணர்வோடு இருங்கள். என்றும் உங்களில் ஒருவன் AK பூமிராஜன், தலைவர், தாய்நாடு மக்கள் கட்சி. நன்றி, வணக்கம். எல்லாம் நம்மளை பத்தி அதனாலதான் ஜெராக்ஸ் குரூப் நான் வச்சிருக்கேன். அந்த ஜெராக்ஸ் குரூப்புகளுக்கு அதுக்குதான் வச்சிருக்கேன். வெக்கம், மானம், சூடு, சொனம் இல்ல. அடுத்த சாதியோட பேர, சமுதாயத்தோட பேர திருடுறமே நம்மள என்ன நினைப்பாங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம இத பண்றானுங்க. புரியுதுல? அதனால சொல்றேன், அவன்